ஓய்வு எடு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடு அப்படின்றதுக்கு டேக். ஓய்வு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ரெஸ்ட். ஓய்வு எடு, டேக் ரெஸ்ட். மாடிக்கு செல், மாடிக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு செல் அப்படின்றதுக்கு கோ. மாடிக்கு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்டர்ஸ். அப்ஸ்டர்ஸ், கோ அப்ஸ்டர்ஸ். மாடிக்கு செல், கோ அப்ஸ்டர்ஸ். ஓகேங்களா? நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். இதை நம்ம எப்பயும் சொல்லுவோம்ல, நம்ம ஒரு டிராஃபிக்கு எப்பயுமே நம்ம சொல்லுவோம், நான் வரலான்னு நினைச்சேன்னா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லுவோம்ல. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஐ போட்டு இப்படி அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எம் போட்டாலும் ஐஎம் தான். ஐ போட்டு ஸ்பேஸ் விட்டு ஏஎம் போட்டாலும் ஐஎம் தான். இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆக போறதில்ல. ஷார்ட்டா நம்ம பேசுவோம்ல, ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட்டா பேசுற மாதிரி. இப்ப மம்மின்றத மாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இது ஐஎம்ன்றத ஐஎம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஐஎம் தான் ரெண்டுமே சொல்லணும். இதுல வந்துட்டு எழுதும் போது மட்டும் ஐஎம் அதாவது ஏ போடாம ஸ்பேஸ் விடாம அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எம் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஐ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி எம் அப்படி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஐஎம் ஸ்ட்ரக் இன் தி டிராஃபிக். நான் டிராஃபிக்ல ஸ்ட்ரக் ஆயிட்டேன், அதாவது மாட்டிக்கிட்டேன் அப்படின்றதுக்கு ஸ்ட்ரக் இன் தி டிராஃபிக். ஐ எம் ஸ்ட்ரக் இன் தி டிராஃபிக். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன்.